அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத்துக்கு பிறகு சகோதரர்களாக்கப்பட்டவர்கள். சல்மான் மக்காவிலிருந்து வந்தவர் முஹாஜிர், அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து. ரெண்டு பேரையும் சகோதரர்களாக்கினால் ஆரம்பத்தில் அந்த சகோதரத்துவம் மிக ஸ்ட்ராங்காக ஆக்கப்பட்டிருந்தது ஆரம்ப நிலையில். பிறகு அது ஒழுங்குபடுத்தப்பட்டது. வந்த வகையில் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. அந்த சகோதரத்துவம் முடிஞ்சு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தால் அபூதர்தாவுடைய மனைவி உம்முத்தர்தா ஒரு அலங்கோலமான தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணல, முகத்தில் சந்தோஷம் இல்லை. அப்போ வந்து கேட்கிறார், என்ன உம்முத்தர்தா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாய், நீ எப்படி இருந்தாள் என்று சொல்லும்போது உம்முத்தர்தா சொன்னார், உங்களுடைய சகோதரன் அபூதர்தா இருக்கிறாரே, அவருக்கு இப்போ உலகத்தில் இல்லாமல் ஈடுபாடு இல்லை. எந்த நேரம் பாருங்கள் தொழுக, எந்த நேரம் பாருங்கள் நோன்பு, எந்த நேரம் பாருங்கள் திக்ர், இப்படி தான் அவர காலம் போயிட்டு இருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அபூதர்தா வந்து விட்டார். சல்மானை பார்த்ததும் மகிழ்ச்சியில் கட்டி அணைத்து மனைவிட்ட சொல்கிறார், சல்மானுக்கு விருந்தேற்பாடு செய்யுங்கள்னு சொல்லி சமைக்கப்படுகிறது. சாப்பாடும் வைக்கப்பட்டு விட்டது. இப்போ சாப்பிட்ற டைமில் உட்கார்ந்து இவருக்கு சர்வ் பண்ணுறார். அவர் சாப்பிடலை, அபூதர்தா சாப்பிடவில்லை. அப்போ சல்மான் ஃபாரிஸ் கேட்குறாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை, நான் நோன்புன்றார். வந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிஸுக்கு அந்த பின்னணி சொல்லப்பட்டு விட்டது தானே, அதனால் சல்மான் ஃபாரிஸ் ஒரு முடிவு எடுத்துட்டார். சொன்னார், நான் உன்னுடைய கெஸ்ட்டுக்காக சுன்னத்தான நோன்பை விடலாம், எனவே நீ நோன்பை விடு. நோன்பை விட்டால் தான் உங்களோட விட்டு நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பாடு இல்லை எனக்கு. இப்போ இவர் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணியதனால் நோன்பை விடுகிறார், விட்டுட்டு சாப்பிட்றார். இப்போ அப்படியே டைம் போய்விட்டது. இரவு தூங்குகிற நேரம். இவருக்கு தூங்குவதற்கான எல்லா செட்டப்பையும் செய்து கொடுத்து விட்டு அவர் ஒது செஞ்சுட்டு வர்றார் தொழுகைக்கு. என்ன செய்ய போகிறான்னு கேட்குறார். தொழ போகிறார். தொழுவோம். இல்லை நான் தொழுறேன், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்கிறார் சல்மான்கிட்ட. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை இப்போ தான் இஷாவுடைய நேரம் முடிந்திருக்கிறது, லேட்டாகி ரெண்டு பேரும் எழும்பி தொழுவேன், நானும் தொழத்தான் வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி தூங்க வைத்தார். தூங்க வைத்துட்டு தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து ரெண்டு பேரும் தொழுதுட்டு ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுகிறது பள்ளிக்கு போயிட்டாங்க. போனால் இவருக்கு டென்ஷன். இப்போ யாருக்கு? அபூதர்தாக்கு. போன போக்கிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார். யா ரசூலுல்லாஹ், சல்மான் வீட்டுக்கு வந்தார், நோன்போடு இருந்தேன், நோன்பை விட வச்சுட்டார். இரவு நான் தொழ ரெடியானன், என்னை தூங்க வச்சு என்னுடைய தொழுகையுடைய நேரத்தை குறைத்து விட்டார் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அவரை ஹிஸ்டோரியை கேட்டுட்டு சொன்னாங்க, சதக சல்மான் சொன்னது தான் சரி என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன லி ஐனிக அலைக ஹக்கா, நீ உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதை கொடு. வ இன்ன லி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. வ இன்ன லி ஜஸதிக அலைக ஹக்கா, உன்னுடைய உடம்புக்கு உன்னுடைய உடலுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. வ இன்ன லி ஜௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய கெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு இருக்கு, அதையும் கொடு. ஃபஅதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, முழு பேருக்கும் உரிய ஹக்கை சரியாக கொடுத்த என்றால் தான் இஸ்லாம் என்று சொன்னாங்க. அப்போ இஸ்லாம் என்று இப்போ நேரத்தை பயன்படுத்துங்கள்ல, வீட்டில் போய் குர்ஆன் எடுத்துட்டு உட்கார்ந்துடாது, விடிய விடிய குர்ஆன் ஓதுவது, சஹர்களும் நோன்பு பிடிக்கிறது, அப்படி அல்ல. வாழ்க்கையை இபாதத்துக்களுடைய நேரங்களில் செய்வது, அதே நேரத்தில் மற்ற நேரத்தில் அல்லாஹுக்கு பொருத்தமாக நேரத்தை கழிப்பது. இப்போ ஹைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர்கள் மனிதர்களுக்கு பயன் தருகிறவர்கள். இப்போ ஒரு சிரமதான வேலை, ஒரு பொது வேலை ஒன்று நடக்க போனால், ஒரு வெள்ளம் வந்து விட்டது, ஒரு அனர்த்தம், அதில் போய் நம்ம ஈடுபாடு காட்டுவதும் இஸ்லாம். நோயாளியை விசாரிக்க பக்கத்து வீட்டுக்காரால் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவரை போய் பார்க்கிறது, ரைட், இரத்த உறவுகளை பேணுவது, இப்படி நம்முடைய நேரத்தை நம்ம ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம நேரடியான இபாதத்துக்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரர்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் உலமாக்கள். ஒன்று இபாதா மஹ்தா, இன்னும் ஒன்று இபாதா கைரு மஹ்தா என்று. இபாதா மஹ்தா என்றால் அல்லாஹ்விடமிருந்து வரும்போது அது இபாதத்தாக வந்தது,
வரக்குள்ள இபாதத்தாகத்தான் வந்தது. உதாரணம் குர்ஆன் ஓதுறது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, திக்ர் செய்வது, இதெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து வரும்போதே இபாதத்தாக வந்தது. இபாதா கைரு மஹ்லா என்றால் உலகத்தில் எல்லோரும் செய்வார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய நிய்யத்தின் மூலம் அதை இபாதத்தாக்குவான். இப்போ பெற்றோரை பராமரிப்பது நம்ம மட்டும் பண்ணுறதில்லை, நம்மளை விட பெஸ்ட்டாக சில நேரம் நான் முஸ்லிம்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் பெற்றோரை பராமரிக்கிற போது அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதற்காக செய்தால் அது இபாதத். பாதையிலே ஒரு மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருள் கிடக்கிறது என்றால் நாம் மட்டும் அதை அப்புறப்படுத்துபவர்கள் அல்ல, எல்லோரும் அப்புறப்படுத்துவார்கள். ஆனால் நாம் அப்புறப்படுத்தும் போது அல்லாஹுக்காக என்று அப்புறப்படுத்தினால் அது இபாதத். மனைவியோடு வாழ்வது எப்படி என்பது எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லோரும் முடியுமானவரை மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் மனைவியோடு சந்தோஷமாக வாழும்போது அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹுக்காக என்று தன்னுடைய வாழ்க்கை, ஈவன் அவன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி. ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதிலும் தர்மம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப நீயத், அப்ப நீயத்தின் மூலம் இபாதத்தாக நம்முடைய காரியங்களை மாற்ற. இப்போ வாக்கிங் போகிறோம் காலையில், வெறுமனே நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனவே எனக்கு சுகர் குறைய வேண்டும், என்னுடைய இன்சுலின் சரியாக கண்ட்ரோல் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்தால் அது கிடைக்கும். ஆனால் நான் ஹெல்த்தியாக இருந்தால் நான் அழகாக சுஜூது செய்யலாம், இபாதத்துக்களை ஒரு சுறுசுறுப்பாக செய்யலாம். எனவே நான் வாக்கிங் போகிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டால் அதுவும் இபாதத். இப்படியாக நம்முடைய நேரங்கள், காலங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு நினைவூட்டல். இந்த நினைவூட்டலை யாரெல்லாம் உள்வாங்கி தங்களுடைய நேரங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் முகாமைத்துவப்படுத்துகிறார்களோ அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். யாரெல்லாம் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுகிறார்களோ, தொழுவதில்லை, ரமலான் காலத்தில் நோன்பு பிடிப்பதில்லை, வருடா வருடம் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுப்பதில்லை, ஹஜ்ஜிக்கு வசதி வந்தால் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு செல்வதில்லை, வாழ்க்கையில் ஒரு தடவை உம்ரா செய்வது வாஜிபாகும், அந்த உம்ராவுக்கு வசதியும் வாய்ப்பும் இருந்து போவதில்லை, குர்ஆன் ஓதுவதில்லை, மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதில்லை, இப்படியே ஒருவர் வாழ்கிறார். எந்த நேரம் பார்த்தாலும் துனியா, உலகம் உலகம் என்றே அலைகிறார். அதற்காக வேண்டி முழு தியாகமும் செய்கிறார். உலகத்தை தேடி குவிக்கிறார், ஹலால் ஹராம் பார்ப்பதில்லை. இப்படியான ஒருவர் மௌத்தாகிற போது காலத்தின் பெருமதி அவர் உணர்வார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார்.